அகமதாபாத்தில் 200க்கும் அதிகமானோரின் உயிரை பறித்த விமான விபத்து நாட்டையே வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. என்ன நடந்தது, எப்படி நடந்தது என்று பார்க்கலாம். எல்லா நாட்களையும் போலத்தான் விடிந்தது குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில். அங்குள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையமும் அப்படித்தான் எல்லா நாட்களையும் போல பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. லண்டன் செல்லும் ஏர் இந்தியா விமானம் மதியம் 1:38 மணிக்கு புறப்படுவதாக காட்டியது புறப்பாடு பட்டியல். லண்டனில் உள்ள கேட்விக் விமான நிலையத்தை சென்றடைவதுதான் போயிங் 787-8 ட்ரீம்லைனர் விமானத்தின் பயண திட்டம். மதிய நேரமும் ஆனது. குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி உட்பட 230 பயணிகள், விமானி சுமித் சபர்வால், துணை விமானி கிளைவ் குந்தர், பணியாளர்கள் 10 பேர் என மொத்தம் 242 பேர் விமானத்தில் இருந்தனர். பயணிகளில் 169 பேர் இந்தியர்கள், 53 பேர் பிரிட்டனைச் சேர்ந்தவர்கள், 7 பேர் போர்ச்சுகலைச் சேர்ந்தவர்கள், ஒருவர் கனடாவைச் சேர்ந்தவர். விமானி சுமித் சபர்வால் ஏற்கனவே 8200 மணி நேரம் விமானங்களை இயக்கிய அனுபவம் கொண்டவர். துணை விமானி கிளைவ் குந்தர் 1100 மணி நேரம் விமானங்களை இயக்கியவர். புறப்பாடு திட்டத்தின்படியே 1:38 மணிக்கு பயணத்தை தொடங்கிய விமானம் மேலே 70லேயே திணறியது. டேக் ஆஃப் ஆகும் முன்பே தடுமாறிய விமானம் சில நொடிகளில் நிலை குலைந்து போய் உள்ளது. ஏன் என்று தெரியவில்லை விமானிக்கு. உடனடியாக விமான நிலையத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறைக்கு அவசரகால உதவி கேட்டு மீளே கால் வந்தது. இதை எதிர்பார்க்கவே இல்லை விமான நிலைய அதிகாரிகள். மேடே கால் இணைப்பில் இருந்தாலும் விமானத்திலிருந்து யார் பேசியதும் கேட்கவில்லை என்கிறார்கள் அதிகாரிகள். விமானம் 425 அடி உயரத்தை கடந்தபோதுதான் கடைசியாக சிக்னல் கிடைத்தது. வளைந்து சென்ற விமானம் 625 அடி உயரத்தில் இருந்து தலைகீழாக மேகானி நகரில் உள்ள PJ மருத்துவக் கல்லூரியின் விடுதி கட்டடத்தின் மீது விழுந்து வெடித்து சிதறியது. காது கொள்ள முடியாத சத்தத்தோடு பெரும் பிழம்பாக மேலெழும்பியது நெருப்பு. அந்த பகுதி முழுவதையும் சூழ்ந்தது கரும் புகை. வெடித்து சிதறி மேகானி நகரின் வெவ்வேறு பகுதிகளில் துண்டு துண்டாக கிடந்தன விமானத்தின் பாகங்கள். விடுதி கட்டடம் நெருப்பு சூழ்ந்து காணப்பட்டது. நிகழ்விடத்துக்கு தேசிய பேரிடர் மீட்புப் படை, விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள், குஜராத் காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை என அடுத்தடுத்து விரைந்தனர். பொதுமக்களும் மீட்புப் பணியில் இணைந்து கொண்டனர். விமான பயணிகள், மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் என விபத்தில் சிக்கியவர்களை உயிருடன் மீட்கும் முனைப்பு காட்டியது மீட்புக் குழு. ஆனால் உயிர் பிழைக்க சாத்தியமில்லாதது இந்த விபத்து. மருத்துவக் கல்லூரி மாணாக்கரில் சுமார் 60 பேர் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர்.
விமான பயணிகள் பெரும்பாலும் உயிரிழந்த நிலையில் தான் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். உயிரிழந்தவர்களை உறவினர்கள் அடையாளம் காட்டுவதற்காக திரையில் காட்டப்பட்டது பெரும் துயர காட்சி. वो कितने साल से वहाँ पे रह रही है? 4 साल हो गए, 5वां साल है अभी. விபத்துக்கான காரணம் இதுவரை தெரிய வரவில்லை. விபத்துக்கான விமானம் 11.5 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்துள்ளது. அகமதாபாத்தில் பறவைகள் விமானத்தின் மீது மோதும் அச்சுறுத்தலும் இருக்கிறது. விமானம் விபத்துக்குள்ளான போது வானம் தெளிவாகத்தான் இருந்ததாக சொல்கிறார்கள் நிபுணர்கள்.